அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரஜபு மாதத்தினுடைய துஆக்கள் கபூலாகக்கூடிய ஒரு பரக்கத்தான வியாழக்கிழமையில இருக்கும். நாம் அனைவருமே மேராஜுடைய இரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் தான். ஏன்னா நாளைக்கு நமக்கு மேராஜுடைய இரவாக இருக்கு. இன்றும் நாளையும் எந்த அளவு நீங்க அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ, நேரத்தை ஒதுக்குறீங்களோ, அந்த அளவு நீங்க இருவுலக வாழ்க்கைக்கும் பெரிய சேமிப்பை சேகரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எனவே முடிஞ்ச அளவு இந்த 2 நாளை வேற விஷயங்களுக்கு நீங்க உங்களோட நேரத்தை செலவிடாம நல்ல அமல்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய மியராஜுடைய இரவுனுடைய சிறப்புகள் என்ன, அதனால செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, அதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். காத்திருங்க எல்லோருமே. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு வியாழக்கிழமையில தான் நம்ம இருக்கோம். ரொம்ப சக்தி பெற்ற நாள். இந்த நாளில் நம்ம மக்ரிபுக்கு பிறகு ஓதி முடிக்க வேண்டிய ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சூறாவை ஒரு பெண் தங்களுடைய வீடுகளில் ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவன், பிள்ளை, அவர்களுடைய தகப்பனாருடைய வருமானத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இந்த வருஷத்தில் அல்லாஹால செல்வ சீமான் ஆக்குவான். கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அனைத்தையுமே அல்லாஹ் லேசாக்கிடுவான். எனவே என்னுடைய தகப்பனார் இவ்வளோ கடனில் கஷ்டப்படுறாங்க, என்னுடைய கணவன் இவ்வளோ கடனில் கஷ்டப்படுறாங்க, என்னுடைய பிள்ளை கடனில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களும் இந்த அமலை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். ஒரு 10 நிமிஷம் இந்த அமலுக்கு நீங்கள் நேரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை தருவான். செல்வத்தில் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும். பணம் இல்லாமல் கையில் 1 ரூபாய் பணம் கூட கிடையாது, நிறைய கடன்கள் இருக்குது, எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதற்கான போதிய அளவு பணம் இல்லை, வறுமையில் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம், பரக்கத் என்பது துளி கூட கிடையாது அப்படின்னு நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நாளை பயன்படுத்தி இந்த சூறா ப்ளஸ் ஒரு திக்ரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2யுமே இன்றைக்கு நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆவை கேளுங்க. இந்த வருடத்தில் எங்களுக்கு செல்வத்தில் பரக்கத் செய்ய அல்லாஹ், என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய், என்னுடைய கணவருடைய சம்பாதியத்தில் பரக்கத் செய், என்னுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தில் பரக்கத் செய் அப்படின்னு ஒரு துஆவை கேட்டுருங்க. இன்றைக்கு மட்டும் கேட்காம இந்த வருஷத்துக்கே நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறா இந்த திக்ரினுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு செல்வ நிலையில உயர்ந்த நிலையை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தருவான். அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன? அதுதான் சூரா வாக்கியா. சூரா வாக்கியா செல்வத்தின் சூறா, வறுமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சூறா. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நம்மள எத்தனை பேர் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியல. இந்த சூறாவை ஓதியும் எங்களுக்கு வறுமை இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்றைக்கு கடன்ல கஷ்டத்தில் பண தேவையுடையவங்களாக நம்ம இருக்கோம். ஆனால் நான் இந்த சூறாவை வளமையாக நான் ஓதிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எங்களுக்கு கடன் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா கடனில் இருக்கிறவங்க இந்த சூறாவை மறந்துடுறாங்க. இந்த சூறாவை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு மக்ரிபுக்கு பிறகும் நீங்கள் ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவோம். இன்றைய தினம் இந்த சூறா வாக்கியாவை நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. அதை ஓதி நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊதி அதை நீங்களும் குடிச்சிட்டு உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருக்குமே அதை கொடுத்துட்டு வாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அதை நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அதற்காகவும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவுமே வராது. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய பலன்கள் இருக்குது. எனவே இந்த ஒரு அமலை யாருமே இன்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இன்றைய தினம் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் யா கனியு யா முகுனி. இதுவும் நம்மளுக்கு தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னும் நமக்கு செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த 2 பெயரை யார் உச்சரிக்கிறாங்களோ அல்லாஹ் ஒருபோதும் அவங்களுடைய செல்வத்தில் சோதிக்கவே மாட்டான். தொடர்ந்து யா கனியு யா முகுனிய ஒவ்வொரு மக்ரிபுக்கும் 100 தடவை ஓதுறவங்களுக்கும் ஒருபோதும் கஷ்டம் இருக்காது. எனவே இன்றைய தினம் சூரா வாக்கியாவை 3 தடவை ஓதிக்கோங்க. அதே மாதிரி யா கனியு யா முகுனிய 100 தடவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த வருஷத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுக்கணும், எவ்வளவு தேவையாக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அல்லாஹ் தஆலா செல்வத்தை அல்லாஹ் பரக்கத்தை தருவான். எனவே இந்த ஒரு அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது
இந்த அமல் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் ஃபேஸ் பேக், நலங்கு மாவு, ஹெல்த் மிக்ஸ், சீயக்காத்தூள் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அரபியே எங்களுக்கு ஓத தெரியாது, தமிழில் 30 ஜூஸ் குரானும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.